ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் மன்னோட 24வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் அந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, எலிசபெத்தும் என்னோட பிரதருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ கூட்டிட்டு போயிருப்பா. ஹீரோவும் போய் உன் பிரதருக்கு இருக்கிறது யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடி, இது ஒன்றும் டிசீஸ் இல்லை, இது நம்மளால கியூர் பண்ண முடியாது அப்படின்னு அவனோட உடம்புல இருக்க பாய்சனை கொஞ்சம் எடுத்துட்டு கல்டிவேட் பண்ணணும். அதனால நீ இனிமே என்னோட ஸ்டூடெண்டா இருக்க போற அப்படின்னு இருப்பான். அந்த ஹாரியும் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட ஸ்டூடெண்டா இருக்கிறேன் அப்படின்னு ஒத்துருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் எனக்கு தெரியுது நீ இன்னும் என்னோட ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு கன்வின்ஸ் ஆகல போல, ஆனா நான் அதை பத்திலாம் கவலைப்பட போறதில்ல, உனக்கு அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட கத்து கொடுக்க போறேன். இது உன்னோட யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடியோட பிசிக்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மூலியமா நீ ஃபியூச்சர்ல பண்ணக்கூடிய சாதனைக்கு அளவே இருக்காது அப்படிங்கிறான். அந்த ஹாரியும் மாஸ்டர் நீங்க எனக்கு ஸ்கில்ஸ் கத்து கொடுக்காதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பட் இந்த மாதிரி மொக்கையான ஸ்கில்ஸை மட்டும் கத்து கொடுக்காதீங்க, நான் டைகர் ஆம்புஷிங் ஃபிஷ் டெக்னிக்கை கத்துக்க ஆசைப்படுறேன், அதை எனக்கு சொல்லி கொடுங்க மாஸ்டர் அப்படிங்கிறான். ஹீரோவும் அட இந்த முட்டாளுக்கு தான் நான் மாஸ்டரா இருக்க போறேன் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட கிரியேட் பண்ணது கல்டிவேஷன் ரேங்க்ல டாப் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அல்டிமேட் மார்ஷியல் எம்பரரான கெனித். இவரு கிரியேட் பண்ண ஸ்கில்ல கத்துக்கிறத விட அந்த குழந்தை விளையாட்டான டைகர் ஆம்புஷிங் ஃபிஷ் டெக்னிக்கவா கத்துக்கணும், என்ன நீ ரொம்ப கோவப்படுத்துறடா அப்படின்னு கடுப்பாவறான். அப்ப எலிசபெத்தும் ஹாரி தலையிலேயே ஒண்ணு போட்டு டே உன்னோட மாஸ்டர் சொல்ற மூவ் தான் நீ கத்துக்கணும், ஏன்னா நீ ஒரு பிகினர், அதனால பேசிக்கான அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட் டெக்னிக்கை ஃபர்ஸ்ட் கத்துக்கோ, நீ அதை ஓரளவுக்கு கத்துக்கிட்டோட்டி உனக்கு இல்யூஷரி இம்பல்ஸ் டெக்னிக்கை மிஸ்டர் வால்டன் சொல்லி கொடுப்பாரு அப்படிங்கிறா. ஹீரோவும் மிரண்டு போயிட்டு என்னது பேசிக் அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தடா, போய் இந்த ரெண்டு முட்டாளுங்கிட்டே நான் மாட்டணும் அப்படின்னு கதறிக்கிட்டு எப்பா ஸ்டூடெண்டே நான் சொல்றது நல்லா கேட்டுக்கா, என்னால இப்போதைக்கு அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தடை தான் உனக்கு சொல்லி கொடுக்க முடியும், அந்த டைகர் ஆம்புஷிங் ஃபிஷ் டெக்னிக் எல்லாம் கத்து கொடுக்க முடியாது, நீ முதல்ல உன்னோட ஓன் டாக்ஸிசிட்டி பாடியை கண்ட்ரோல் பண்றதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இவனுங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேராம இருந்தா சரிதான் அப்படின்னு டே இதுல மொத்தம் 18 மூவ் இருக்கு, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் 3 மூவ் மட்டும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அதை டீச் பண்ணிட்டான். அந்த ஹாரியும் இப்ப என்னால என்னோட டாக்ஸிசிட்டியை சப்ரஸ் பண்ண முடியுது, இது உண்மையிலேயே ஒர்க் ஆகுது போல அப்படிங்கிறான். ஹீரோவும் அதெல்லாம் ஒர்க் ஆகும், நீயே நான் சொல்லி கொடுத்த 3 மூவையும் டே அண்ட் நைட்டா பிராக்டிஸ் பண்ணணும், அப்புறம் நீ எப்போ மார்ஷியல் வாரியர் இல்லத்தை ரீச் பண்றியோ அப்போ உன்னோட பிசிக்கு சூட் ஆகிற மாதிரி நான் ஒரு ஸ்கில்ல சொல்லி கொடுக்குறேன், அது வரைக்கும் ஃபோக்கஸா இந்த அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிறான். அந்த ஹாரியும் அப்படியேம்மா சார் நீங்க எனக்கு என்ன ஸ்கில் சொல்லி கொடுக்க போறீங்க, தயவு செஞ்சு அந்த டைகர் ஆம்புஷிங் ஃபிஷ் டெக்னிக்கே கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி மட்டும் சொல்லி கொடுங்க அப்படிங்கிறான். ஹீரோலாம் வெறியாயிட்டே டே முதல்ல இந்த டைகர் ஆம்புஷிங் ஃபிஷ் டெக்னிக்கை பத்தி பேசுறத நிறுத்துடா, அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி டெக்னிக்லாம் கத்துட்டான்னு வெளியே தெரிஞ்சுன்னா எனக்கு தாண்டா அவமானம் அப்படின்னு கதறிக்கிட்டு டே நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு என்ன ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும், நீ கண்டினியூவா உன்னோட பாடியை ஸ்ட்ரென்தன் ஆக்கிட்டு உன்னோட ஓன் டாக்ஸிசிட்டியை கண்ட்ரோல் பண்ற வழியை மட்டும் பாரு, அப்புறம் அது என்ன அதெல்லாம் ஒரிஜினல் எலமெண்டல் ஸ்டோனா, இது இங்க என்னடா பண்ணுது அப்படின்னு அந்த ஸ்டோன் கிட்ட போறான். அந்த ஹாரியும் ஆமா மாஸ்டர் இதெல்லாம் ஒரிஜினல் எலமெண்டல் ஸ்டோன் தான், நான் தான் இதை மைன் பண்ணிட்டு இருந்தேன், பட் என்னோட பாடியில டாக்ஸிசிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால என்னால மைன் பண்ண முடியல, அப்புறம் இங்க இருக்கிறது எதுவும் நல்ல குவாலிட்டியில இல்ல, இதை நம்மளால அதிக விலைக்கு விற்க முடியாது அப்படிங்கிறான். ஹீரோவும் இல்ல இங்க ஏதோ எனக்கு அன்யூஷுவலா இருக்கு அப்படின்னு அங்கிருந்து ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரிஜினல் எலமெண்டல் ஸ்டோனுக்குள்ள எனர்ஜி கண்டென்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த ராக்கை பிரேக் பண்ணனா அதுக்குள்ள ஒரு ஸ்டோன் இருக்கு. ஹீரோவும் டே இந்த ஸ்டோனை நீ எங்கிருந்து மைன் பண்ணிட்டு வந்த, எனக்கு இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படிங்கிறான். ஹாரியும் மாஸ்டர் இந்த டவுனோட அவுட் சைட்ல தான் இந்த ஸ்டோனை மைன் பண்ணி கொண்டு வந்தேன், அந்த இடத்துல இந்த கிங்டத்துக்கு சொந்தமான ஒரு மைனிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டோனை நம்மளால மைன் பண்ண முடியும் அப்படிங்கிறான். ஹீரோவும் இந்த ஸ்டோன் நமக்கு நல்லாவே யூஸ் ஆகும், ஏன்னா இது வந்து பர்பிள் யாங் ஸ்டோன், இது 5th ரேங்கிங் மெட்டீரியல், இதை யூஸ் பண்ணி நம்மளால கிராவிட்டி மேட்ரிக்ஸை ரிஃபைன் பண்ண முடியும், நான் நினைக்கிறது மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த கல்டிவேஷன் அகாடமியோட கிராவிட்டி சேம்பர் இதே மாதிரியான நிறைய பர்பிள் யாங் ஸ்டோனை கண்டெயின் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கணும், அதனால இது நமக்கு அதிகமா தேவைப்படுமே அப்படிங்கிறான். ஹாரியும் மாஸ்டர் அப்படின்னா இந்த ஸ்டோனை நம்மளால அதிக விலைக்கு விற்க முடியுமான்னு கேட்கறான். ஹீரோவும் ஆமா அப்படின்ட்டு இது ரொம்பவே ரேரானது, அதனால தான் இந்த கிங்டத்தில் இருக்க கல்டிவேஷன் அகாடமியில மட்டும் அந்த கிராவிட்டி ரூம் இருக்கு, இந்த பர்பிள் யாங் ஸ்டோன் 5th ரேங்கிங் மெட்டீரியல் மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு சில யூனிக் ஃபீச்சரும் இருக்கு, அதனால தான் இதோட அவுட்டர் சைடில் ராக் மாதிரியான ஷெல் இருக்கு, இந்த ஸ்டோனை வச்சு ஒரு கிராவிட்டி ரூமை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம், பட் இந்த ஸ்டோன்ல இம்பியூரிட்டிஸே இல்லாம நம்ம கிட்ட நிறைய ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டோன் இருக்கிற இடத்துல இருந்து 3 மீட்டருக்கு கிராவிட்டி ஜோனை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறான். ஹாரியும் மாஸ்டர் அப்படின்னா இதை வித்து நம்ம நல்ல காசு பார்க்கலாமான்னு கேட்கறான். ஹீரோவும் ஆஹா இதை நம்ம விற்கிறதுக்கு இல்லை அப்படின்னு அவனோட ரிங்குக்குள்ள அதை எடுத்துக்கிட்டான். ஹாரியும் மாஸ்டர் உங்களோட ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து இந்த மாதிரி திருடுறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கறான். ஹீரோவும் டே இதை நீ குப்பையாட்டம் போட்டு வச்சிருந்த, இதை நான் எடுத்துக்கிட்டு
உனக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சரை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மறந்துடாதடா, நான் சொல்லி கொடுத்த 3 மூமெண்ட்டையும் டே அண்ட் நைட்டா பிராக்டிஸ் பண்ணி உன்னோட பாடியில இருக்க டாக்ஸிசிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ண பாரு. நான் திரும்ப வந்து உனக்கு ஒரு சில டெக்னிக்ஸை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு அங்கேருந்து அசாம வந்துட்டு எனக்கு இன்னைக்கு எதிர்பாராத விதமா யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடியோட இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் கிடைச்சிருக்கான். இவன் மட்டும் நான் சொல்லி கொடுத்த அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தடை பிராக்டிஸ் பண்ணி ஃபியூச்சர்ல பவர்ஃபுல்லா மாறிட்டான் அப்படின்னா எனக்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லயே பவர்ஃபுல்லானவனா இவனும் மாறிடுவான். அப்புறம் இப்போ எனக்கு வெப்பன் செய்ய வேண்டிய நேரம், அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த பர்பிள் யான் ஸ்டோனும் கிடைச்சிருக்கு. ஸோ நான் இப்போ கொஞ்சமா என்னோட ரிஃபைனிங் டெக்னிக்கை மாத்தி எனக்கு ஒரு புது வெப்பன் செய்ய போறேன். ரிஃபைனிங் டவருக்கு போலாமா அப்படின்ட்டு போறான். அப்புறம் அந்த ரிஃபைனிங் டவர்ல நம்ம ஓவனும் இன்னைக்கு கண்டிப்பா கிரிவினை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு கத்தியை வச்சுட்டு கொலவெறியோட நின்றுட்டு இருக்கானாட்டங்குது. அப்புறம் அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ரிஃபைனர் யூனியனுக்கு வந்துட்டு என்னடா இது ரிஃபைனிங் ஜீனியஸான நானே இங்க வந்திருக்கேன் அப்படிங்கும் போது அந்த கிரீஃப்தும் ஓவனும் என்ன வந்து பார்க்கல. இது என்னடா சம்திங் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, ஒருவேளை பிரின்சஸ்க்கு ஏதாவது ஆயிருக்குமா? இல்ல இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு பாக்குறான். அப்ப லிஸும் சார் இந்த வழியே வாங்க, நான் உங்களை ஒருத்தர் பாக்குறதுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்ட்டு போறாங்க. ஹீரோவும் ரைட்டே, நான் இங்க வெப்பன் ரிஃபைன் பண்ணலன்னு வந்தா வேற ஏதோ பிரச்சனையில கோர்த்து விட போறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இவங்க யாரடா இவ்வளவு அவசரமா பாக்குறதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, என்னை யாரும் இன்வைட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்ட்டு போறான். அப்புறம் லிஸும் மிஸ்டர் ஓவன் கிரீஃப்ட் கிரிவின் வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. அவனுங்களும் ஷாக் ஆகிட்டு சரி ஓகே லிஸ் நீங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு அது வந்து கிரிவினே அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க. ஹீரோவும் அவனுங்க பேசாத கண்டுக்காம போயிட்டு சரி நீங்க என்ன கூப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னா கார் இல்லாம கூப்பிட மாட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறான். அவனுங்களும் ஆஹா பையன் கற்பூர மாதிரி பிடிச்சிட்டானே அப்படின்ட்டு ஓவனும் இந்த இன்விடேஷன் மெஜஸ்டிகிட்ட இருந்து வந்திருக்கு, இது எதுக்கான இன்விடேஷன் அப்படின்னா நைடா ஒரு ரிஃபைனரா ப்ரமோட் ஆனதுக்கும் நம்ம பிரின்சஸ் அந்த டிசீஸ்ல இருந்து கியூர் ஆகி வந்ததுக்குமான பேன்க்யூட் ஈவெண்ட் தான், நீ வேணா அதை அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அந்த இன்விடேஷனை வாங்கிக்கிட்டு அவ்வளவுதானா வேற ஏதாவது இருக்குதான்னு கேட்கறான். ஓவனும் அது வந்து நீ வந்து மிஸ்டர் ஹார்ன்பையோட டிசபிள் அப்படின்னு கேட்கறாரு. ஹீரோவும் அசால்ட்டா இல்லையே அப்படின்ட்டான். ஏன்னா ஹார்ன்பை தான் ஹீரோவோட ஸ்டூடெண்ட், இது தெரியாத நம்ம ஓவனும் என்னது இல்லையா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நீ அவரோட ஸ்டூடெண்ட் இல்ல அப்படின்னா உனக்கு எப்படி இல்யூஷரி இம்பல்ஸ் டெக்னிக் அப்புறம் டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட்லாம் தெரியும், இதை உனக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்கறான். ஹீரோவும் நான் இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை, இங்க இருந்து கிளம்பட்டுமான்னு எந்திரிக்கிறான். அவனுங்களும் ஷாக் ஆயிட்டு கிரீஃப்தும் கிரிவின் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறாரு. ஓவனும் எனக்கு மரியாதை கொடுக்காம ஒருத்தன் நடக்கிறான் அப்படின்னா அது இவன் மட்டும்தான், இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வெறியாவது அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு மிஸ்டர் வால்டன் அது வந்து உங்களுக்கு இன்வைட் மட்டும் வரல, நீங்க பிரின்சஸை காப்பாத்தானதுக்காக உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. கிரீஃப்தும் ஆமா கிரிவின் நீயே போய் பாரு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அங்கிருந்த பாக்ஸ் எடுத்து பார்த்துட்டு எனது லெவல் 2 ரிஃபைனர் எம்பளமான்னு பார்க்கறான். அந்த ஓவனும் ஆமா கிரிவினே இது நம்ம கிரீஃப்தே உனக்காக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறான். கிரீஃப்தும் ஆமா கிரிவின் நீ பண்ண டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் லெவல் 2 ரிஃபைனருக்கு மேல தான் இருக்கும், பட் பிராக்டிக்கலா ஒருத்தர் லெவல் 2 ரிஃபைனர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனைக்குள்ளாகும். உனக்கு என்னதான் லெவல் 3 ரிஃபைனருக்கு மேல நாலேஜ் இருந்தாலும் எங்களால லெவல் 2 ரிஃபைனரோட பேட்சை மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இது ஒன்றும் அவ்வளவு மோசம் இல்ல, இனிமே எனக்கு மாசம் மாசம் சம்பளமும் வரப்போகுதான்னு கேட்கறான். கிரீஃப்தும் ஆமா அப்படின்ட்டு சரி ஓகே நீங்க இதை செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இதுல என்ன இருக்க போகுது மார்ஷல் வெப்பன் தானே அப்படின்ட்டு ஹீரோவும் அங்க இருக்க ஸ்வாட் எடுத்து பார்க்கறான். அந்த ஓவனும் உங்களுக்கு இந்த ஸ்வாட் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு இவருக்கு நான் இந்த மார்ஷல் வெப்பனை கிஃப்டா கொடுத்துட்டு இவரோட டிவைன் அக்குபஞ்சர் மெத்தடை கத்துக்க போறேனே அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கான். ஹீரோவும் இது ஒன்றும் அவ்வளவு மோசமா இல்ல, பட் இருந்தாலும் இதுல நிறைய ஃபிளாஸ் இருக்கு, ஏன்டா டே உங்ககிட்ட எத்தனை லெவல் 3 ரிஃபைனர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி நல்ல மெட்டீரியல்ல போயும் இந்த மாதிரி ஸ்வாடியா செஞ்சிருக்கீங்கன்னு கேட்கறான். அவனுங்களும் என்னது இந்த வெப்பன்ல நிறைய ஃபிளாஸ் இருக்கு அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு அந்த ஓவன்லாம் டே முட்டாள் பொடி பையிலே நீ என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு ட்ரெஷர் ஸ்வாடை பார்த்து இதுல நிறைய ஃபிளாஸ் இருக்கு அப்படின்னு என்ன தைரியம் இருந்தா சொல்லுவ, பட் இருந்தாலும் உன்னை எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு பாக்குறானுங்க. ஹீரோவும் ஏன்டா நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு இந்த ஸ்பிரிங் வாட்டர் ஸ்வாடோட மெயின் மெட்டீரியல் என்னன்னா 4th ரேங்கிங் ஆர்கைன் லிக்விட் ஸ்டீல், நீங்க எல்லாரும் ஒரு ஹையர் மெட்டீரியல் இருந்தா மட்டும்தான் அதுல இருந்து நல்ல மார்ஷல் வெப்பனை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுல எந்த தப்பும் இல்ல, பட் எங்க பிரச்சனை அப்படின்னா உங்களோட லெவல் 3 எபிலிட்டியை வச்சுக்கிட்டு 4th ரேங்கிங்ல இருக்க ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரக்சரை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பதிலா ஃபோர்ஸ்ஃபுல்லா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு மார்ஷல் வெப்பனை ரிஃபைன் பண்றீங்க. இட்ஸ் ஓகே நீங்க என்னதான் ஹை ரேங்கிங் மெட்டீரியல்ல இருந்து ஒரு ரேங்க் கம்மியா இருக்க மார்ஷல் வெப்பன் கிரியேட் பண்றீங்க அப்படின்னாலும் அதோட ஸ்ட்ரென்த் போதுமான அளவுக்கு இருக்காது, அதை நீங்க இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்வாடே ஃபுல்லா பிரேக் ஆயிரும் அப்படிங்கிறான். ஓவனும் என்னது இதுல இவ்வளவு இருக்கா, நான்லாம் இதை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சதே இல்ல, நான் ஜஸ்ட் இந்த மார்ஷல் வெப்பனோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு மட்டும் தான் பார்த்தேன், ஒரு மார்ஷல் வெப்பனை ரிஃபைன் பண்றதுல இவ்வளவு இருக்கா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பார்க்கறான். ஹீரோவும் அது மட்டும் இல்லாம நீங்க ரிஃபைனிங் மெத்தடை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை எந்த
மாதிரியான ஃபயர்ல பர்ன் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மிஸ்டர் ஓவன், நீங்க கண்டிப்பா பீஸ்ட் இன்னர் ஃபயர் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த பீஸ்ட் இன்னர் ஃபயர் எலமெண்ட்னால ஆர்கேன் லிக்விட் ஸ்டீல்ல இருக்க வாட்டர் எலமெண்ட் டேமேஜ் ஆயிருக்கும். மோரோவர் இந்த ரிஃபைனிங் டெக்னிக் பார்க்கறதுக்கு என்னதான் சிம்பிளா இருந்தாலும் இது ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு ரிஃபைனரா ஒரு மெட்டீரியலோட எல்லா ரெக்யூர்மெண்ட்டும் மீட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கறது முக்கியம் தான். பட் அதே ரெக்யூர்மெண்ட்னால அந்த மெட்டீரியலுக்கு எந்த டேமேஜும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல காஷியஸா இருக்கிறது அதை விட முக்கியம் அப்படிங்கிறான். ஹீரோ சொன்னதை கேட்ட ஓவன்லாம் ஷாக் ஆயிட்டு, ஒருவேளை இதனால தான் இந்த மெட்டீரியலை நான் வெப்பனை செய்யும் போது சாட்டிஸ்ஃபையாவே இல்லையா, இப்போதான் எனக்கு இந்த ஸ்வாட்ல இத்தனை பிரச்சனை இருக்குன்னே தெரிய வந்திருக்கு. இப்ப இந்த ஸ்வாடு டோட்டலி ட்ராஷ். இந்த குப்பையவா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன்னு பாக்குறான். அப்ப கிரீஃப்தும் ஹீரோவை பார்த்துட்டு, பல வருஷமா இந்த கல்வாடாவில் யாருமே எங்களுக்கு எப்படி ரிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸை கொடுத்தது இல்லை. ஆனா இந்த மாதிரி யங் ஏஜ்ல இருக்க ஒருத்தன் எங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பான் அப்படின்னு நான் என்னோட வாழ்நாள்லயே நினைச்சு பார்த்தது இல்லை. பட் ஆக்சுவலி இவன் சொல்றது எல்லாமே உண்மைதான். இவனுக்கு பிரைட்டஸ்டான ஃபியூச்சர் காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இவனோட லெவலை நாங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கூட நாங்க எங்கேயோ இருக்கோம் அப்படின்ட்டு வானத்தை அண்ணாந்து பாக்குறானுங்க. அதாவது ஹீரோ அவனுங்களுக்கு எட்டாத உயரத்துல இருக்காங்க அப்படின்னு சிம்பாலிக்கா நினைக்கிறாங்க. அந்த ஓவனும், மிஸ்டர் கிரிவின், நாங்க எப்படி ஹை குவாலிட்டியான மார்ஷியல் வெப்பனை ரிஃபைன் பண்றது அப்படின்னு கேட்கறாரு. ஹீரோவும், அப்படியா, சரி நானும் எனக்கான மார்ஷியல் வெப்பனை ரிஃபைன் பண்ணலான்னு தான் இங்க வந்தேன். இட்ஸ் ஓகே, நீங்க உங்களோட ரிஃபைனிங் ரூம் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் ரிஃபைன் பண்றதை பாக்குறது மூலியமா உங்களால நிறைய கத்துக்க முடியும் அப்படிங்கிறான். இதை கேட்ட கிரீஃப்தும் ஓவனும் ஷாக்ல உறைஞ்சு போயிட்டு, என்னது நிறைய கத்துக்க முடியுமா, எங்களால நிறைய கத்துக்க முடியுமா, நிறைய கத்துக்க முடியுமா அப்படின்னு ரிப்பீட்டடா மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு, யாரு தாண்டா நீ அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.